நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சைபர் செக்யூரிட்டிக்கு ரிலேட்டடான சிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிடிஎஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய சைபர் செக்யூரிட்டியில் நிறைய டாபிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிடிஎஃப்பை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நிறைய அட்டாக்ஸ் உங்களால் பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண கற்றுக்க முடியும், நிறைய இஷ்யூஸை சால்வ் பண்ண முடியும் உங்களாலவே. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் லினக்ஸ் மிஷினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது உங்களுக்கு பிக்கோ சிடிஎஃப் தான். இல்லை நான் ஒரு இன்டர்மீடியட் அப்படிங்கும் பொழுது நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கான இதை நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது பிக்கோ சிடிஎஃப் லாகின் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ண பிறகு ஒன்று அந்த ப்ராக்டிக்கல் அதுக்கெலாம் நீங்கள் பயிர வேண்டாம், நிறைய யூடியூப்பில் அந்த அதுக்கு தான் வீடியோ இருக்கும். ஸோ நம்ம என்னென்னா லேர்னிங்லேருந்தே போக போகிறோம். ஸோ அந்த லேனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரிசோர்ஸ் கொடுத்துக்குங்க. இதில் சம் பிளேலிஸ்ட்ஸ் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் பிகினர் கைடன்ஸ் அப்படிங்கிற அந்த இது தான் பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப பேசிக்கான கமெண்ட்ஸ் அப்படிலாம் கற்றுக்க முடியும். இதை வச்சு தான் நம்ம ஃபண்டமெண்டல் கிளியராக இருந்துட்டாலே நம்மளால் பெரிய பெரிய சேலஞ்செல்லாம் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் அந்த இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட் கமெண்ட் எதுக்கு அப்படின்ட்டு நம்ம சும்மா வாய் வார்த்தையால் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ளாக் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியுதுல்ல, இது ஒரு யூஆர்எல். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே டவுன்லோட் ஆகிரும். நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். அந்த யூஆர்எலை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு wget அப்படின்னு கொடுத்துட்டு அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். இது இல்லை அப்படின்னா நீங்கள் சூடோ ஏபிடி இன்ஸ்டால் wget அப்படின்னு போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம என்ட்ரு பண்ணோன்னா அது நமக்கு இந்த wget மூலம் கெட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த லிஸ்ட் இப்போ எல்எஸ் அப்படிங்கிற கமெண்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம லிஸ்ட் பண்ணோன்னா ஃப்ளாக் அப்படிங்கிற அந்த இது தெரியுது. இப்போ அந்த ஃப்ளாகை நம்ம உள்ள ரீட் பண்ணுறதுக்காக கேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கேட் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த அந்த ஃப்ளாக் டெக்ஸ்ட் ஃபைலில் உள்ள கண்டென்ட்லாம் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் அந்த கேட் கமெண்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு நார்மல் பேசிக்கான ஃபண்டமெண்டல் தான் இதில் சொல்கிறோம். அந்த இதை நீங்கள் எடுத்து இங்கே பேஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம செக்யூர் ஷெல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த செக்யூர் ஷெல் அப்படிங்கிறது ஒரே நெட்வொர்க்கில் உள்ள 2 கம்ப்யூட்டர் சர்வருக்குள்ள இடையே டாக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த செக்யூர் ஷெல் யூஸ் பண்ணுறோம். இதோடைய பேசிக் சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தம்போது நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னென்னா நம்ம டெர்மினல் அது வெப்ஷெல்லில் தான் பண்ண முடியும். நம்ம இதிலே பக்கத்தில் ஒரு வெப்ஷெல் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த வெப்ஷெல்லை ஓப்பன் பண்ணிக்கிறப்ப இப்போது அதோடைய சின்டாக்ஸ் என்னது அப்படின்னா பேசிக் சின்டாக்ஸ் எஸ்எஸ்ஹெச், அதாவது செக்யூர் ஷெல் போட்டுட்டு அவங்களே உங்களுக்கு யூசர் நேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா சிடிஎஃப் பிளேயர்னு இருக்கும். அந்த யூசர் நேமை ஃபஸ்ட் என்ன சொன்னீங்க, எஸ்எஸ்ஹெச் யூசர் நேம் அட்டு போட்டு செர்வர் ஆர் ஐபி நீங்கள் ரெண்டில் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். இங்கே நமக்கு செர்வர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. செர்வர் என்னது titan@ecotf.net. எஸ்எஸ்ஹெச் அதோட யூசர் நேம் அட்டு போட்டுட்டு அதோடைய செர்வர், அதோடைய சின்டாக்ஸ் இதுதான். அதோடைய போர்ட் நம்பர் அடுத்து நீங்கள் கொடுக்கணும். எஸ்எஸ்ஹெச் யூசர் நேம் அட் செர்வர் ஆர் ஐபி ஹைஃபன் போர்ட். பி அப்படின்னா போர்ட்டுன்னு அர்த்தம். என்ன போர்ட் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுக்கலாம். இந்த இடத்துல அங்கே என்ன போர்ட் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்து நான் போர்ட்டை இப்போ பேஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ண உடனே எனக்கு என்னென்னா ஃப்ளாக் கிடச்சிருச்சு. இந்த ஃப்ளாக்கை பேஸ்ட் பண்ணால் நமக்கு இந்த சிடிஎஃப் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெட்கேட் அப்படிங்கிற கமெண்ட்டை பற்றி பார்ப்போம். நெட்கேட் அப்படின்னா என்சி அப்படின்னு அதை இதில் சொல்லலாம். இந்த நெட்கேட் அப்படிங்கிறது இது ஒரு நெட்வொர்க் டூலு. இது நம்ம போர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். முன்னாடி நடந்தது க்ளோஸ் பண்ணுறது Ctrl+C கொடுத்தீங்கன்னா அதே க்ளோஸ் ஆயிரும். இல்லை நீங்கள் ஃப்ளாக் கண்டுபிடிச்சோன்னே அதே க்ளோஸ் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ கனெக்டட் டு நெட்கேட் யூசர் நேம், அதன் பிறகு போர்ட். இதுதான் இதோடைய சின்டாக்ஸ். நெட்கேட் யூசர் நேம் போர்ட். இப்போ நமக்கு ஃப்ளாக் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம செக்யூர் ஷெல்லையும் நெட்கேட்டையும் பற்றி கிளியராக எப்படி ஒரு ஃபண்டமெண்டலாக பேசிக்காக எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிரிப்டோகிராஃபி அந்த லெவலான சேலஞ்சஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்க. நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்னால என்னன்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கேட் கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளதை ரீட் பண்ணி பார்க்கணும். எதனால் அந்த இடத்துல எல்எஸ் கொடுத்தா அப்படின்னா நமக்கு அதை டீகோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும், பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக போகாமல் ஆன்லைன் டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு Base64 அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஒரு ஆன்லைன் டூல், இது டீகோடர், ஒரு ஆன்லைன் டீகோடர். இதில் நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம அந்த இதில் கிடைக்கல. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு சைபர் செஃப்குள்ளே போகிறோம். மேக்ஸிமான கிரிப்டோகிராஃபி சேலஞ்செலாம் நம்ம இதிலே பண்ணிக்கலாம். இது நிறைய இருக்கும். இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணிட்டு நிறைய நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனால் அங்கே ஏதாச்சும் ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில் அப்படின்னா நம்ம கொஸ்டினில் போய் பார்க்குறோம். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரோட் 13 இருக்குது. இப்படி இது ஒரு அல்காரிதம். இது என்ன செய்யும் அப்படின்னா லெட்டர்ஸை 13 டைம் ஷிஃப்ட் பண்ணும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த ஃப்ளாக் கிடச்சிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வார்ம் அப்னு ஒன்று இருக்குது. இதில் நமக்கு ரெகுலராக உள்ள அந்த மேக்ஸ் தான். ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுத்துட்டு அதை டெசிமலாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் மேனுவலாகவே பண்ணலாம்.
இப்போ நெக்ஸ்ட் சேலஞ்ச் நம்ம போகிறோம். ப்ளஸ் திஸ் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ், லெட்டர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே இருக்குது. A64 இது டீகோட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை நம்ம பேஸ்ட் பண்ண முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு அங்கே சப்மிட் ஒரு ஆன்சர் இன் அவர் ஃப்ளாக் ஃபார்மேட் அப்படின்னு ஹின்ஸில் கொடுத்துட்டான். ஸோ அதனால் நான் பிகோ சிடிஎஃப் அப்படின்னு அடிச்சுட்டு அங்கே டீகோட் பண்ணதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சு. இப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்த்த கமெண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் உள்ள எல்எஸ் பார்த்தோம். இது ஒரு எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே இதில் 11ல் நமக்கு கேட் இருக்குது. கேட் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் உள்ள கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 3வது கமெண்ட் சிடி, அதாவது சேஞ்ச் டைரக்டரி. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டைரக்டரியிலேருந்து இன்னொரு டைரக்டரிக்கு போகிறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். அப்படி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 28வது எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது செக்யூர் ஷெல்லோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நெட் கேட்டும் பார்த்தோம். அது நம்ம ஒரு நெட்வொர்க்கிங் டூல். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போர்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ். அடுத்து நம்ம பார்த்தது சூடோ பார்த்தோம். 42வது இது சூடோ. இது எதுக்கா அப்படின்னா ஒரு இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ இல்லை ரூட் டைரக்டரிக்குள்ளே போகும்போதோ இதை நம்ம சூடோ யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம வர இதில் நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்போ பார்க்கலாம், சூடோவை பற்றி தெளிவாக பார்க்கலாம். எந்த ஒரு இதில் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மேன் போட்டுட்டு நீங்கள் அந்த எல்எஸ் தெரியல அப்படின்னா மேன் ஸ்பேஸ் விட்டு எல்எஸ் விட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அதை பற்றி உள்ள சின்டாக்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது மேன் கமெண்ட்டு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மேன் கமெண்ட் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா கியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை விட்டு வெளியே வந்துடும். ஸோ இதையும் நம்ம வர்ற வீடியோவில் பண்ணி காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டான சேலஞ்சோடு உங்களை சந்திக்கிறேன்.